திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களியாரும் வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். திருவருள் குருவருள் மற்றும் மாதவ சிவஞான சுவாமிகளின் திருவடியை வணங்கி, அடியார் பெருமக்கள் கமலபாதங்களை வணங்கி, நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருப்பது அன்றாட வாழ்வில் இறை சிந்தனை அப்படிங்கிற சிந்தனையை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அனுமதி தந்த இந்த சபைக்கும் சபை அடியார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம தொடங்கலாம். இதுவரைக்கும் நம்ம எதை பார்த்துருக்குறோம் அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கிறத பார்த்தோம். சரியா? காலையில் எழுந்த உடனே எப்படி நம்ம கண் விழிக்கணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் முதல்ல. அடுத்து பூமியில் மிதிக்கும் போது என்ன சொல்லி பூமியில் மிதிக்கணும், நம்ம எப்படி பூமியில் இறங்கணும், படுக்கையில் இருந்து எந்திக்கும் போது எப்படி இறங்கி மிதித்து நடக்கணும் அப்படிங்கிறதையும் குறித்து சிந்தித்தோம். அதற்கு அடுத்ததாக காலை கடன். சரியா? காலை கடன்களை முடிக்கிறத சொன்னோம். அடுத்து பல் துளக்கி குளிக்கிறது வரைக்கும் பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, குளித்து முடித்து விட்டோம். சரியா? குளிச்சு முடிச்சாச்சுல்ல. உயிர் எதில் குளிக்கணும்னு பார்த்தோம். மும்மலத்தே குளிக்குது. சரியா? அதுல இருந்து நம்ம நீக்கிறாரு பெருமான். சரி, நம்ம குளித்தல் அப்படிங்கிறது உயிர்க்கா உடலுக்கா அப்படின்னு சிந்தித்ததுல முதல் பங்கு எதுக்குதான்? உயிருக்காக தான். சரியா? குளிக்கிறதுங்கிறதே உயிருக்காக தான் குளிக்கிறோம். சரி, ஏன்னா குளிர்விக்கணும். உடம்பு குளிர்வித்தாதான் அந்த உள்ளம் குளிரும். உள்ளம் குளிரும் போது அறிவு குளிரும். அப்ப அந்த ஆன்மை என்ன இருக்கும்? தன்னிழலாம் பதின்னு சொல்றோமா இல்லையா? நிழல் அப்படிங்கிறது குளிர்ச்சி. அப்ப அந்த குளிர்ச்சி உடம்புக்கு தேவை அப்படிங்கிறத குறித்து தான் குளிக்கிறத குறித்து சிந்தித்தோம். சரி, குளித்தாச்சு. குளித்து முடிச்சு உடம்பெல்லாம் துவத்துறது எப்படின்னு பார்த்தோம். அப்படித்தானே? முதல்ல எந்த பாகம் துவத்தணும், ரெண்டாவது எந்த பாகம் அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்து ஆடை மாற்றணும். அப்படித்தானே? குளிச்சு முடிச்சு தொடச்சாச்சுனால என்ன பண்ண போறோம்? ஆடை மாற்றணும். ஆடை அப்படிங்கிறது என்னது? எழுதி போடல, சேர்த்து சொல்லிடுறேன். சரியா? ஆடை. சரியா? மானம் காப்பது. நமக்கு கண்டிப்பாக ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு கணப்பொழுதும். சரியா? குளிச்சு முடித்த உடனே எந்த ஆடைகளை அணியணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு பழமொழியும் இருக்கு. இருக்கா இல்லையா? என்ன பழமொழி? சொல்லுங்கம்மா. கந்தையானாலும் கசகி கட்டு. சரியா? பழைய துணியா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கசக்கி கட்டணும். கசக்கின்னா இப்படி நல்லா ஒரு சுருட்டு சுருட்டிட்டா அப்படியா? கசக்குதல்னா என்னது? துவைக்கிறது. சரியா? துவைச்சி கட்டுறது தான். சரி, அப்ப கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு. நமக்கு பழைய துணிகளா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதை சுத்தமாக உடுத்தணும். சரியா? அப்ப எப்போதுமே குளிச்சாச்சு அப்படின்னாலே என்ன துணியை தான் உடுத்தணும்? சுத்தமான துணிகளை தான் உடுத்தணும். பழைய துணிகளை உடுத்தக்கூடாது. சரியா? சரி, சுத்தமான துணிகளை உடுத்துறோம்.
அதுல கிழிசல் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. நீங்க உடுத்துற துணியில கிழிசல் இருந்தால் தரித்திரியம் பிடிக்கும். சரியா? ஆமா, கந்தைனா கிழிசல் கிடையாது, அது அழுக்கு. சரியா? ஆனா இங்க கிழிஞ்ச துணி அப்படிங்கிறது என்னது, நமக்கு தரித்திரியம் பிடிக்கும். சரியா? ஏன்னா கிழிஞ்ச துணி நம்ம கெட்டக்கூடாது. தச்சிருந்ததுன்னா ஓகே. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சீலை தானே இந்த ஓரத்துல தானே இருக்குது, அது வெளியில தெரியாது அப்படின்னுட்டு கெட்டுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் சொல்லுது. அப்ப அந்த துணி கிழிஞ்சிருச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம், அதுக்கு மேல அதுக்கு தாங்க முடியல, வாழ்நாள் இல்லைன்னு அர்த்தம். ஆனாலும் அதை தூக்கி தூர போடாம நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருன்னு பிடிச்சு வச்சு இழுத்து வச்சு கெட்டுறோம். சரியா? அதே மாதிரிதான் பிளவுஸா இருந்தாலும் சரி, கிழிஞ்ச துணிகள் நம்ம உடுத்தக்கூடாது. கிழிஞ்சிருச்சுனாலே அதுக்கு அடுத்து வாழை பிடிக்கலன்னு அர்த்தம், அது முடிஞ்சது அதோட ஆயுசு. சரியா? அதுக்கு அடுத்து அதை போட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. புரியுதா? அதனால கிழிந்த துணி உடுத்தக்கூடாது. எப்பொழுதுமே சுத்தமான ஆடைகளை தான் உடுத்தணும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 2 நாளைக்கு ஒருக்க தான் துணியை மாற்றுவாங்க. 2 நாளைக்கு அதே துணி தான், இல்லைன்னா 3 நாளைக்கு அதே துணி தான் போடுவாங்க. அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. சரி, துணி எவ்வளவு வச்சிருக்கலாம், எவ்வளவு துணி வச்சிருக்கலாம்? அதான் பீரோவே 4-5 பீரோ இருக்கு. 4 பீரோ. சரி, நமக்கு தேவைக்கு வச்சிருக்கணும். ஆனா தேவை எவ்வளவா இருக்கணும்னா ரொம்ப குறைவா இருக்கணும். சரியா? மொத்தத்துல ஒரு நாளைக்கு 1 வீதம் வச்சாலும் 7 துணிக்கு மேல இருக்கக்கூடாது. அதுதான் சரி. எத்தனை வீட்டுல 7 துணிக்கு மேல இல்லாம இருக்கு சொல்லுங்க பாப்போம். கை தூக்கலாம், நான் கை தூக்குவேன்பா. ஆமா, ஆம்பளாளுக்கு வீட்டுல அங்க நீங்க துணி எடுக்க போனீங்கன்னாலே ஆம்பளாளுக்கு ஒரு துண்டு ஒரு டவுசர் தானே எடுத்து கொடுக்குறீங்க, வேற என்ன எடுத்து கொடுக்குறீங்க? அங்க அவ்வளவுதான் இருக்கும். நீங்க 4 சேலை எடுத்துட்டு வந்தா அவருக்கு ஒரு வேட்டி இல்லைன்னா ஒரு டவுசர் மட்டும் தான் கேட்பாரு, அவ்வளவுதான் எடுப்பீங்க. கூட ஒரு வேஷ்டி எடுத்துக்கோங்கன்னாலும் கூட அவங்களும் வேண்டாம்பாங்க. நீங்களும் என்ன சொல்லுவீங்க, சரி எனக்கு அப்ப இன்னொரு சீலை எடுத்துக்கிட்டேன்னு சீலை தான் எடுப்பீங்களே தவிர வேண்டான சந்தோஷம் தான் உங்களுக்கு. அதனால இப்ப எல்லார் வீட்லயும் எண்ணி பாருங்க. நீங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, எல்லார் வீட்லயும் நீங்க போய் எண்ணி பாருங்க, குறைஞ்சது 100 சீலை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க நல்லா எண்ணி பாருங்க. சரியா? குறைஞ்சது 100 சீலை இருக்கும். ஒரு தடவை நீயா நாள் ஒரு பொண்ணு பேசுறா, இன்னைக்கு உடுத்துனா அடுத்த வருஷம் தான் அந்த சீலை எனக்கு வரணும், 365 சீலை வேணுங்கிறா. அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி. ஆனாலும் நீங்களே என்ஜாய் பண்ண தெரியல, ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணவே தெரியல. ஆமா, உண்மையில உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. என்ன தெரியுமா, வாங்குவீங்க, அதை பயன்படுத்த மாட்டீங்க, அது அப்படி பீரோல தான் வைப்பீங்க, அது பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பேரு நீங்க என்ஜாய்மெண்டே கிடையாது. ஆண்கள் அப்படி கிடையாது, புதுசு எடுப்பாங்க, 1 மாசம் நல்லா போட்டு அடிப்பாங்க, கிழிச்சிருவாங்க, அடுத்து புதுசு எடுத்துக்கிடுவாங்க. 5 நாள் என்ன கிழிச்சலா போட்டுருப்பாங்க, பிறகு அடுத்து துணி இல்லைன்னா மாதிரி உடனே துணி எடுத்துருவாங்க. ஆனா போட்டு அதை அனுபவிக்கிறது தான் என்ஜாய்மெண்ட். நீங்க எடுத்து வாங்கி வச்சு அழகு பார்க்கறதுல கிடையாது. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியவே மாட்டேங்குது, எதை என்ஜாய் பண்றேன், எப்படி செய்யறோம், வாழ்றோங்கிறதே தெரியல. ஆமா, சரியா? அதனால சொல்றேன், ஒரு 10 சேலை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை அனுபவிப்பீங்க. அனுபவித்தது தானே நம்ம வாழ்க்கை. அனுபவிக்காம பீரோவில இருந்து என்ன பிரயோஜனம்? ஏமா, நம்ம உசுறு எப்பனாலும் போகலாம், அப்படி இல்லையா? எல்லாருக்கும் அதுதான். சரியா? எந்த நிமிடம்னாலும் எதுனாலும் நடக்கலாம். அப்ப அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். மருமக உடுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? ஒருத்தையும் உடுத்த மாட்டா. சரி, இவளுக்குள்ளதே நம்ம உடுத்துட்டு எல்லாத்தையும் அள்ளி தூர தான் போடுவாங்க. உண்மையிலே இப்ப உள்ள காலம் அப்படி, பழைய காலத்துல அப்படி கிடையாது. அது போக இன்னொன்னு என்னன்னா, அதை கழிக்க வேண்டியதும் உண்டு. அந்த ஞாபகம் வரக்கூடாதுன்னுட்டு தான் நம்ம அவ்வளவு துணிகளையும் கழிக்கிறோம். அந்த எண்ணங்கள் அந்த இது இருக்கக்கூடாதுன்னுட்டு தான். அப்ப அது வீணாதான் போக போகுது. உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் விரயம் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? பீரோவில் கொண்டு வச்சிருக்கிறீங்க. இது யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க?
ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு 20 சிலை கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு மேலெல்லாம் வச்சுருந்தா அது வீண். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோடது மட்டும் இல்லை, உங்கள் கணவருடைய உழைப்பு. சரியா? அதனால வருஷத்துக்கு அந்த காலத்துல ஒரு சீலை தான் எடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு சீலை கிடைக்கும். இப்போ மாசத்துக்கு 3 சீலை. அதான் ஆடி வந்துட்டுனா போதும், நல்லா ஆடி இருந்தீங்க. சரியா? அந்த அளவுக்கு இருக்குது, புரியுதா? அதனால துணிமணிகள்லாம் அவ்வளவு போடாதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போகணுமா, பட்டு சேலை 1 2 கெட்டின சீலை கெட்டின யார் என்ன கேட்க போறா? ஊர்ல கொண்டு வைக்க போறாங்களா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு பிடிச்சு கொடுக்க போறாங்களா? நிறைய பெண்கள் ஐயோ இதை நான் அன்னைக்கு கெட்டினேன், இன்னைக்கு கெட்டக்கூடாது, அவ அதை கேட்பா. இது அடுத்தவங்களுக்காக ஏன் வாழணும் சொல்லுங்க? நமக்காக வாழணும். அந்த வாழ்க்கை பெண்களுக்கு வாழ தெரிவதே இல்லை. இது நிதர்சனமான உண்மையும் கூட. ஆமாம்மா, சரியா? எந்த பெண்கள்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அவங்க தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. போய் கடைகளில் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே கொண்டு மாற்றிடுவாங்க. 4 மணி நேரம் நின்று செலக்ட் பண்ணி தேடி எடுத்திருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்போ உடனே பிடிக்காது அந்த சீலை. பிறகு மறுபடியும் போய் ஒரு 4 மணி நேரம் இருக்குதா இல்லையா? அப்ப எவ்வளவு நேரத்தை வீணாக்குறீங்கன்னு பாருங்க ஒரு சேலை எடுக்கிறதுல. சரி, அதையும் ஒழுங்கா பயன்படுத்துறீங்களான்னா கிடையாது, கொண்டு வந்து பீரோவில் தான் வைக்கிறீங்க. சரியா? சரி, அதனால துணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னப்படித்தான் உடுத்தணும்? கிழிசல் இல்லாத சுத்தமான துணியை தான் உடுத்தணும். அதுலயும் கலாச்சார உடையை உடுத்தணும். சரியா? இந்த சுடிதார் எடுத்தேன், மிடி எடுத்தேன், அது போட்டேன், இது போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆகாது. அப்ப கலாச்சார உடை அப்படின்னா சேலை தான் பெண்களுக்கு, ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை. சரியா? அப்போ கலாச்சார உடை ஏன் உடுத்த சொல்றோம்? பெண்களுக்கு ஏன் உடுத்த சொல்றேன் கலாச்சார உடை? சொல்லுங்கம்மா. மரியாதை இருக்கும். சரி, வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. சரி, இது ஒழுங்கான உடை. சரியா? சேலை உடுத்தனா, அதுவும் சேலை உடுத்துறது மாதிரி உடுத்தணும். சரியா? நமக்கு நம்ம நாட்டுக்கு எப்படி உடுத்தணுமோ அது மாதிரி உடுத்தணும். அது மாதிரி உடுத்தினா கையெடுத்து கும்பிடுவாங்க. சரியா? பண்பாடு அதுதான். சேலை உடுத்தினாலே அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. சரியா? அடுத்து இன்னொரு காரணம், கர்ப்பப்பை சம்பந்தமான நோய் வராது. அது தெரியுமா? ஏன் வராதுன்னு சொல்றோம் அப்படின்னா, சேலை கட்டுறதுல ஒரு டெக்னிக் உண்டு. நமக்கு சூடான உலகம் இந்த இடம், நம்ம பூமி. சரியா? அப்ப நம்ம உடம்புல கடவுள் படைத்த இடத்துல கர்ப்பப்பைக்கு காற்று தேவை. சரியா? அது உங்களுடைய இடது பக்கமா இருந்து போகும். இடது பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்கும். இந்த பக்கத்துல வயிறு தெரிகிறது மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் கவர் ஆயிரும். ஆனா இந்த பக்கம் என்ன ஆகும்? ஓப்பனா தான் இருக்கும். அப்ப காற்று போய் போய் அந்த அடிவயத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கும். காற்று பட பட அந்த இடம் குளிர்ச்சி இருக்கும். அப்படி குளிரும் போது நீர்க்கட்டி, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. அதுக்கு தான் அந்த பெரிய பொண்ணு ஆன உடனே தாவணின்னு சொல்றது. ஆஃப் சாரி சொல்றீங்களா இல்லையா? தாவணி போடுறது காரணம் அதுதான். தாவணிலே அப்படிதான் வரும், சேரியிலேயே அப்படிதான் வரும். சரியா? அந்த இடது பக்கம் திறந்து இருக்கும், வலது பக்கம் மூடிடும். சரியா? ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் என்ன ஃபுல்லா கவர் பண்றாங்க. சரியா? கை கட்டி, சரியா, கையில ஃபுல் ஹேண்ட் போட்டு, இன்ஸ்கர்ட் போட்டு, சரியா, ஷூ சாக்ஸ் போட்டு, மொத்தமே காத்து போகாம இருக்கிறதுனாலதான் இப்போ 90% பெண்களுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் நீர்க்கட்டி, குழந்தை தள்ளி போறதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாம் அந்த உடல் சூடு. ஒரு இடத்துல சூடு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை குளிர்விக்கணும். குளிர்விக்கணுங்கிறனா என்ன ஆகணும்? சின்ன சின்ன நீர்கள் சேர்ந்தா குளிர் ஆகணும், அப்படிதானே? அதான் நீர்க்கட்டின்னு சொல்றோம். புரியுதா? அந்த இடம் சூடாக போய் உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக
நீர்க்கட்டியை கொண்டாந்து வைக்குது. அப்ப அந்த நீர்க்கட்டி இருந்தா அந்த கர்ப்பப்பை என்ன ஆகாது, சூடு ஆகாது. ஆனா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போன உடனே நீர்க்கட்டி இருக்கு, மாத்திரையை போடு, புரியுதா? இல்லைன்னா ஆபரேஷன். அப்போ நம்ம உடை உடுத்துறதுல ஒரு குற்றத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோம், ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறோம் என்னன்னே தெரியாமல். இது டாக்டர்களுக்கும் தெரியுதானா? அவங்களுக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம உடல் உறுப்பு வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்குண்டான வசதியோட தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. நீர்க்கட்டிங்கிறது வரும் நோய் கிடையாது. உடம்ப நல்லா குளிர்வித்து நல்ல முறையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாது, அந்த நீர்க்கட்டி வராது. புரியுதா? அதனாலதான் சரி இப்போ ஒரு சிலர் நைட்டி போடுறாங்க. நைட்டி போடுறாங்களா இல்லையா? அது தேவை. நைட்டி எப்போ தேவை அப்படின்னா நைட்டு மட்டும்தான் அதுக்கு தேவை. அதுக்கு பேரே நைட்டி, எட்டி நைட்டி. ஆனா எல்லா பெண்களும் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு துண்டை தூக்கி இங்க நீ போட்டுக்கிட்டு குழுவங்களை விட கேவலமாக தான் வாங்குறாங்க. உண்மையில்தான் வெக்கப்பட வேண்டியது. நம்ம கலாச்சாரம் எவ்வளவு மாறி இருக்கு தெரியுமா? அவ்வளவு மோசமாக நைட்டியை போட்டுக்கிட்டு பகல் ஃபுல்லா லாந்துறது. நைட்டி நைட்டுக்கு தானம்மா, அப்படியா? காலையில் எந்திரிச்சாச்சுனால குளிக்கும் போது அதை கலந்து தூர போட வேண்டியது. குளிச்சாச்சுன்னா அடுத்து சேலையை உடுத்தணும். அதுதான் நம்ம பழக்கம். அந்த காலத்துல நைட்டுமே சேலையோட தான் இருப்பாங்க, புரியுதா? ஆனா இப்போ சரி சூழ்நிலை காரணமாக ஏத்துக்கிடலாம், சரியா? ஆனா மற்ற உடைகள் தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கோ உங்க மருமகளுக்கோ அதை அனுமதிக்காதீங்க. மாமியார் கொடுமைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கருத்துக்களை சொல்லி கொடுங்க, சரியா? எல்லா இடத்துக்கும் இல்லாட்டாலும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு, ஒரு கோவில், இதுக்கு போறதுக்காக வீட்டில் இருக்கும்போது எப்பவும் சேலை உடுத்தி பழக்குங்க. அதான் நல்லது. அது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே பழக்குனீங்கன்னா தான் ஒரு ஆசிரியத்த. நீங்க என்னன்னு தெரியுமா, தாவணி போட்டு வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா தேவதை மாதிரியே இருப்பாங்க. தேவதைகளுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது. அப்படிதானம்மா? அப்படித்தானே நீங்களாம் போட்டு இருந்திருப்பீங்க. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருந்திருக்கலாம். அந்த காலையில அப்படிதான் இருந்திருக்கும், சரியா? இப்பதான் இது மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லி மாத்தி நோயாளிகளே ஆக்குறார்கள். அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுதான் காரணம். நம்ம நோயாளிகளா ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான், சரியா? சரி, ஆண்களுக்கும் வேஷ்டி சட்டை தான், சரியா? ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் எந்த பையங்களுக்கும் எடுத்து கொடுக்காதீங்க. குழந்தை பிறப்பு தள்ளி போகும். ஏன்னா கடவுள் இயற்கையிலேயே அந்த விந்து பைகளை உடம்புக்கு வெளியில வச்சிருக்கிறார். அது அதிக சூடு தாங்காது. அதனாலதான் விந்து பைகள் வெளியில இருக்குது, உடலை விட்டு வெளியில. அப்ப குளிர்ச்சி வேணும். நீங்க ரொம்ப டைட்டா ஜட்டி போட்டு டைட்ஸா இது இந்த பேண்ட்லாம் போட்டா என்ன ஆகும், உடம்பு சூடு தாங்காது. அப்போ குழந்தை பிறப்பு தள்ளி போகும், ஆண் தன்மை இல்லாமல் போய்விடுவார்கள், இம்பார்ட்டன்ஸ், சரியா? அப்படி ஆயிடுவாங்க. அதனால ஜீன்ஸ் பேண்ட் கொடுக்காதீங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துல ஸ்கூல்ல பொறுத்த அளவுக்கு நம்மளால பேச முடியல. ஏன்னா நம்மளாம் அடிமைகளா தான் இருக்கோம். யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு. அப்படியா? அப்படி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு விருதுநகர்ல காரியாப்பட்டியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், 9th இருந்து பசங்களுக்கு வேட்டி சட்டை தான். ஆமா, பெண்களுக்கு தாவணி. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நடைமுறையில் இருக்குது. காரியாப்பட்டி டீக்கல்லுப்பட்டி, சரியா? ஒரு ஸ்கூல்ல. மற்ற எல்லா பக்கமும் சாக்ஸ் போட்டு, ஷூ போட்டு, டை கட்டி. இந்த டை, பெல்ட், ஷூ, சாக்ஸ் எல்லாம் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? எதுக்காகன்னு தெரியுமா? அது நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது. அது யாருக்காக போட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் போட்டது. அங்க அவங்களுக்கு அதிக குளிர் இருக்கும்போது, குளிர் எங்குடிலாம் வரும் ட்ரெஸ்ல, காலர் வழியா வரும். இப்ப இப்படி ஓப்பனா இருந்தா காலர் வழியா வரும். அப்ப கழுத்து வழியா உள்ள குளிர் போகும்னுட்டு இங்க கட்டினான், டைட்டா கட்டினா. அப்ப இங்க உள்ளுடி போகாது, சரியா? அடுத்து இங்க ஃப்ரீயா இருக்குது, ஃபேண்டுக்கும்
சட்டைக்கு இடையில ஃப்ரீயா இருக்குது, அங்குடி போகுதுன்னுட்டு பெல்ட் போட்டான். இந்த கை இப்படி இருக்குது, இங்க குளிர் தாங்குதுன்னுட்டு ஃபுல் ஹேண்ட். அடுத்து கிளவுஸும் அவங்க போட்டுக்கிடுவாங்க. அடுத்து முழு சட்டை முழு பேண்ட் போட்டாலும் கால் வழியா உள்ள போகுதுன்னுட்டு ஷூ சாக்ஸ் போட்டாங்க. அது அவங்களுக்கு தேவை. அவங்க உடல் மறைக்கணும், குளிர்ல இருந்து பாதுகாக்கணும், அது அவங்களுக்கு தேவை. ஆனா நமக்கு அப்படி தேவையா? நம்ம வெப்பமான பூமியில இருந்துக்கிட்டு அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கூல்லயும் அப்படிதான் பழக்குறாங்க. அப்ப இந்த ஆசிரியர்களுக்கு கூட என்னது இல்லை, எதுக்காக இந்த கலாச்சார உடை வைத்திருந்தார்கள், ஏன் இந்த உடை இப்போ உடுத்துறோம், ஏன் இந்த உடையை உடுத்த கூடாது, எதையுமே சிந்திக்கிறது இல்லை. எல்லாம் செம்பரியாட்ட கூட்டம் அப்படிதானே. ஒரு செம்பரியாடு தாண்டிச்சதுன்னா அந்த இடத்துல கம்பை இல்லாட்டாலும் சரி அந்த இடத்துல குதிச்சுதான் போவோம். செம்பரியாடு தெரியுமா? தெரியுமாம்மா? செம்பரியாடு பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல ஒரு ஆடு குதிச்சுதுன்னா அந்த எல்லா ஆடும் அந்த இடத்துல குதிச்சுதான் போவோம். அதுல ஒண்ணுமே இல்லட்டாலும் அப்படிதான் இப்ப நிர்வாகங்கள் எல்லாம் இருக்குது. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க பிள்ளைங்களெல்லாம் நீங்க தான் பாதுகாக்கணும். வேற வெளியில இருந்தாலும் வந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பாதுகாக்க மாட்டார்கள். அதனால உங்களுக்கு தலைமுறைகள் வரணும் சரியா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கலாச்சார உடை உடுத்துங்கள். சரியா? அதோட காரணம் அதுதான். நீங்க ஏன் சேரி கட்டி இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சதோ தெரியலையோ, உண்மையான காரணம் இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஆண்களுக்கு வேஷ்டிங்கிறது அதுக்கு தான். அதனால மற்ற எந்த துணியுமே சுடிதார் எதையுமே அனுமதிக்காதீர்கள். உங்க குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கை நலனுக்காகவும் சொல்றோம். சரியா? அதனால இனிமேலாவது மாறுங்கள். ஏன்னா யாரும் வந்து மாத்திலாம் விட மாட்டாங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழவும் கூடாது. நம்ம உடல் அறிந்து நம்ம கலாச்சாரம் நம் இறை நம்பிக்கையோட நாம் வாழணும். அடுத்தவங்களுக்கு பயந்துகிட்டோ இல்லை அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு சொல்லியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்களுக்காகலாம் வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இப்ப நமக்காக என்னைக்கு வாழ்றது? நமக்காக வாழ முடியவே முடியாது. அப்படிதானம்மா? ஆமா. சரி, இப்போ நல்ல ஆடை உடுத்தியாச்சு. நல்ல ஆடை உடுத்தின உடனே முதல் வேலை என்ன வேலை அப்படின்னா வழிபாடு தான். சரியா? வீட்டில் குளிச்சு துணி மாத்தின உடனே முதல் வேலை வழிபாடு. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வழிபாடு, அப்பா அம்மாவை வணங்கணும். சரியா? மாத்ரு தேவோ பவ அப்படின்னா தாயை வணங்குறேன். சரியா? பித்ரு தேவோ பவ அப்படின்னா தந்தையை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரியா? ஏன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றோம்? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா நம்ம சாப்பிட்டு பேசுற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா சொல்லுங்க. அவங்களோட எண்ணங்கள்லாம் நான் அவங்க வெறுவரல் கட்ட விரல் மூலியமா நம்மளுக்கு பாஸ் ஆகும். அப்படியா? சரி. அது பூசும்போது அவங்க கண்ணை பார்க்கணும். சரி பூசுறவங்களோட சரி. ஏன் அப்படின்னா இதுக்கு நமக்கு நல்ல ஒரு வரலாற்று சான்றும் இருக்கு. சரியா? தாய் தந்தையர்கள் எப்பவும் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? அப்படிதானம்மா? யாருமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப தாய் தந்தையர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன குறை இருக்குது? நீங்க யாரும் வாங்குறீங்களா? உங்க தாய்கிட்ட தான் கேட்கணும். நாங்க அப்படித்தான் பாடம் எடுப்போம். அகரம் கோயில்ல வந்து பாருங்க, சின்ன பிள்ளைங்களும் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அவங்க ஒன்ன சொல்லுவாங்க, இவங்க ஒன்ன சொல்லுவாங்க. கடைசியில சின்ன பிள்ளைங்க தான் ஜெயிப்பாங்க. சரியா? அதான் வகுப்பு. சரியா? கண்டிப்பாக தாய் தந்தையரோட உங்க வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இதுக்கு அடுத்தாது அதை மிஸ் பண்ணாதீங்க, அந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். சரியா? சரி, தீட்சை வாங்கினவங்க வாங்கலாம். இருந்தம்மா, ஏன் முந்திரி கொட்டை? சரியா? இப்போ
தீட்சை வாங்காதவங்க எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். சரி, ஆனா யாரு காலையும் தொடக்கூடாது. நம்ம ஏற்கனவே இது ஒரு வகுப்புல சொல்லியிருக்கோம். சரி, யாரு காலையும் யாரும் தொடக்கூடாது. அந்த தரையில தான் விழுந்து வணங்கணும். அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கலாம். பிள்ளைகள் அப்பா அம்மா காலை தொடலாம். அதே மாதிரி மனைவி கணவனுடைய காலை தொடலாம், தொட்டு வணங்கலாம். இதுதான் அனுமதி. மற்றபடி எத்தா பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த குருவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய காலை தொடக்கூடாது. சரியா? சரி, தீட்சை வாங்கினவங்க ஆசீர்வாதம் வாங்கலாமா அப்படின்னா வாங்கக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். சரியா? ஆனா அந்த அம்மாவோ அப்பாவோ மனம் கோணுவார்கள் என்று அறிந்தால் அவங்க காலில் விழுந்து வணங்கலாம். சரியா? விழுந்து வணங்கணும்னு நேதி கிடையாது தீட்சை வாங்கினவங்களுக்கு. ஆனா அவங்க மனசு கோணும், என் பிள்ளை ஏன்டா ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய திருப்திக்காக ஆசீர்வாதம் வாங்கிக்கிடலாம். தவறு ஒன்றும் கிடையாது. சரியா? மற்றபடி யாரு தீட்சை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க காலில் எல்லாரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். சரியா? அதனால கண்டிப்பாக காலை எழுந்தவுடன் முதல்ல வாங்க வேண்டியது அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி, இதை நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க தான் எடுத்துக்காட்டு. நீங்க உங்க கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்க உங்க காலில் விழுந்து வாங்குவாங்க. சரியா? நீங்க விழுந்து வணங்கல அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க, நீ யார்கிட்ட வாங்கின? இப்படித்தான் மேல பார்த்து கேள்வி வரும். அப்ப நம்ம தான் எடுத்துக்காட்டு, நம்ம கணவர் தானே. ஏன்னா நம்ம கணவரை எதைத்தான் பார்க்கணும்னு சொல்றோம், சிவமாக பார்க்கணும்னு சொல்றோம். அப்படியே அப்படி இல்லையா? பாவித்தல் அப்படித்தானே சொல்றோம். அப்ப சிவபெருமான்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறதா நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்காரர் கூட சண்டையாவே இருக்கட்டும், சரியா? பிரச்சனை ஒண்ணும் இல்லை. நீங்க சிவபெருமான்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சு அப்படி ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்கள். ஏன்னா வாய்ப்புகள், நீங்க இன்னைக்கு போறீங்க, சரியா? நாளைக்கு காலையில எந்திக்கிறீங்க, ஆசீர்வாதம் வாங்கல அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா? உங்களுக்கு 2 நஷ்டம். ஒன்று, அந்த நாள் போயிருச்சு. இன்னொன்று, அந்த வாய்ப்பும் போயிருச்சு. அதே வாய்ப்பு மறுபடியும் திரும்ப கிடைக்காது. புரியுதா? அப்போ வாய்ப்பை இழக்கக்கூடாது, அந்த காலமும் போய்விடக்கூடாது. காலத்தையும் இழந்துடுறோம், வாய்ப்பையும் இழந்துடுறோம். அப்ப 2 நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். சரியா? அதனால கண்டிப்பா குழந்தைகளை என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் வாங்க பழக்கணும். சரி, இது வரலாற்று சிறப்புல எதுல இருக்குது? யாருடைய வரலாறுல இருக்குது? யாருடைய வரலாறுமா? சரி, நான் ஒரு வரலாறு சொல்றேன், நீங்க கேள்விப்பட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். படத்துலயா? நான் வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கேன், படத்துக்கு போயிட்டீங்க. படம் இப்போ வந்ததுமா, நான் வரலாறு எந்த வரலாற சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, சிரஞ்சீவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சிரஞ்சீவி யாரு? அதுல ஒருத்தருடைய வரலாறு மார்க்கண்டேயர் வரலாறு. சரியா? அதுக்கு சொல்றேன் எப்படின்னு. அவரு மிருகண்டு மகரிஷி. அவர் பேர் என்ன பேரு? மிருகண்டு மகரிஷி, மருத்துவதி. அவங்க அம்மா பேரு மருத்துவதி. அவங்க நர்மதை நதிக்கரையில குடில் அமைத்து, சரியா, வாழ்றாங்க. அவங்களுக்கு பிள்ளை பேரு இல்லை. அப்ப பெருமானிடத்தில் தவம் இருந்து பிள்ளை பேரு கேட்கிறாங்க. கனவுல பெருமான் வந்து சொல்றாரு, உனக்கு 16 வயது இருக்கக்கூடிய நல்ல பாலகன் வேணுமா, இல்ல 100 வயசு வாழ்ந்தாலும் கெட்டவனாக வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நல்லவன் தான் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா நல்ல பிள்ளை தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நற்கதியை தரும். சரியா? பிள்ளைங்கிறதுக்காக 1000 பிள்ளை இருந்து பிரயோஜனம் கிடையாது. நல்ல பிள்ளை வேணும். சொல் பேச்சு கேட்காத பிள்ளை பிள்ளை கிடையாது. சரியா? அப்போ இவர் நல்ல பிள்ளை வேணும்னு கேட்கிறாரு. அதுல இருந்து
10 மாதத்திற்குள் அந்த அம்மா குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. சரியா, நல்ல ஒரு ஆண் மகவு. அவருக்கு மார்க்கண்டேயர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மார்க்கண்டேயர் 4 வயதிலேயே, சரியா, அவருக்கு 5 வயதிலேயே உபநயம் எல்லாம் பண்ணி 8 வயதுக்குள்ள அனைத்து சாஸ்திரங்களையும் கத்துவிடுறார். வேத ஆகமங்களை 8 வயதுக்குள்ளேயே படிச்சிடுறார். அப்ப எவ்வளவு ஞானம் இருக்கும்? ஏன் அப்படின்னா அவர் பெருமான் அருளால் வந்தவர், ஞான குழந்தை. அதனால 8 வயதுக்குள்ளே இது ஆகுது. அப்போ 16 வயது ஆகும்போது அவருக்கு இறப்பு. அப்ப இந்த 10-15 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆகல, அந்த வருத்தம் தோணல. ஆனா நாள் ஆக ஆக அந்த 15 வயது முடியும் போது நாள் ஆக ஆக அவங்க அப்பா அம்மா முகத்தில் வாட்டத்தை இந்த குழந்தை கண்டுபிடிக்குது. சரியா, அப்பா அம்மாட்ட கேட்கிறாரு. இவங்க இல்லப்பா, ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா அம்மாவை பத்தி அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்போ அவங்க உண்மையை சொல்லக்கூடிய கட்டாயத்துல வந்துடுறாங்க. அப்போ உண்மையை சொல்றாங்க, இது மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, பெருமான் அருளால நீ பிறந்த, சரியா, இவ்வளவு வயசு தான் இருப்ப, உனக்கு இன்னும் 1 வருடம் தான் இருக்குது, அதுக்கடுத்து உன்னைய நாங்க என்ன பண்ணணும், பிரிந்து ஆக வேண்டும், நீ இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் ஒரு சபதம் ஏற்கிறான், பெற்றோரை காப்பது, அவர்களுடைய கவலையை நீக்குவது பிள்ளையாகி என் கடமை. சரியா, அந்த கடமையை நான் கண்டிப்பா செய்யறேன். சரியா, அந்த கடமையை செய்ய வேண்டியது என்னுடையது அப்படின்னு அந்த பையன் என்ன பண்றான், ஒவ்வொரு தலத்துக்கா வந்து சிவபெருமான வந்து வழிபடுறான். சரியா, ஒவ்வொரு தலத்துக்கா வந்து வழிபாடு செய்யறான். அப்படி வழிபாடு செய்யும் போதுதான் திருக்கடையூர், சரியா, அபிராமி பட்டர் அந்த இடத்துல தானே இதானாரு. அந்த கோயிலுக்கு அமிர்த கடேஸ்வரர், சரியா, அபிராமி அம்மன் அந்த கோயிலுக்கு வாராரு. அங்க வந்து இருந்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய நாள் அந்த 16வது வயது நிறைவு ஆகுது. அப்ப அவன் வழிபாட்டுல இருக்கிறான். வழிபாட்டுல இருக்கும் போது யமனால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து இவரு யமதூதர்களை அனுப்பி விடுறாரு. யமதூதன் வந்து பார்க்கிறான், இவன் வழிபாட்டுல இருக்கிறான்னு திருப்பி போய் சொல்றான் யமன்கிட்ட போய், யமதூதர்கள், ஐயா அவன் வழிபாட்டுல இருக்கிறான், கோயிலுக்குள்ள இருக்கிறான், எங்களால உள்ள போக முடியவில்லை அப்படின்னு. அப்ப யம பெருமானே நேரம் வராரு, யம தர்மராஜா. சரியா, அப்ப யம தர்மராஜாவை பார்த்து இவனுக்கு பயம். ஏன்னா அவரு எருமக்கிடாவில் வராரா இல்லையா, அப்படி வந்த உடனே பயம். கயிறு பாசம் அப்படிங்கிற கயிறை போட்டு என்ன பண்றாரு, பிடிக்க உயிரை எடுக்க வாராரு. அப்ப அவன் என்ன பண்றான், பெருமானை சேர்ந்து பிடிச்சிடுறான். சரியா, அந்த கயிறு தவறுதலாக பெருமான் மேலேயும் விழுந்துருது, அந்த சிவலிங்க மேலேயும் விழுந்த உடனே அதிலிருந்து பெருமான் தோன்றி காலால உதைத்து விடுகிறார். காலனை காலால் உதைத்தல் வாடி இருக்கா இல்லையா திருவாசகத்துல. சரி, உதைச்சிடுறாரு. யம தர்மராஜா இறந்து விடுறாரு. இதுல யமனுடைய குற்றம் ஒண்ணு உண்டு. சொல்லுங்க, அப்ப 2 குற்றம் நீங்க சொன்னா ஒண்ணு சொல்லுவீங்க, பெருமான் மேல போட்டது குற்றம்னு சொல்லிடுவீங்க. இன்னொரு குற்றம் என்ன சொல்லுங்க? ஆமா, அது ஓகே. இன்னொன்னு, ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு, அப்ப நான் இன்னொன்னு கேட்பேன். சரி 3. ஏன் அப்படின்னா தவறுதலா வந்து விட்டார் யம தர்மராஜா. ஏன்னா இது யமராஜா வரக்கூடிய இடம் கிடையாது. ஏன்னா அவன் சிவதீட்சை எடுத்தவன். சிவதீட்சை எடுத்தவங்களை யமதர்மன் வந்து கூட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சிவகணங்கள் வரணும். அவன் வழி மாறி வந்த பிறகு உதப்பட்டு தான் போவான். அதனாலதான் உதப்பட்டது. சரியா, அதனால தீட்சை எடுத்து வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யமனுக்கு பயம் கிடையாது. சரி, யமனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். எப்ப இது பெருமானுடைய ஆள்.
ஆ ஆமா, சரியா? அதனால யமன் தான் பயப்படணும் சிவனடியார்களை பார்த்து. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ஐயா. அப்படி வந்தாலும் என்ன பண்ணிட்டு போகணுமா, நான் உங்களை எடுக்க வர ஒரு கும்பிடு போட்டு போறேன் அப்படின்னு சொல்லணுமா. அந்த அளவுக்கு சிவனடியார்களுக்கு பெருமை, சரியா? அப்போ இந்த வரலாறு இது எப்படி அவனுக்கு அந்த 16 வயசுலே நிற்கக்கூடிய அளவுக்கு சிவபெருமானிடத்திலிருந்து அந்த வரமும், சரியா, சிரஞ்சீவி அப்படிங்கிற பட்டமும் கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு மூல காரணம் அவனுடைய அப்பா. சரியா? அவனுடைய அப்பா என்ன சொல்லி இருப்பாரு அப்படின்னா, அவன் பிறந்து தவழ்ந்து நடக்கக்கூடிய பருவத்துல ஆரம்பிச்சதுல இருந்து யாரை கண்டாலும் அவர் பாதம் தொட்டு நீ வணங்க வேண்டும் அப்படிங்கிறதா அவருடைய கட்டளை. ஏன் அப்படின்னா, இவர் ஒரு பெரிய மகரிஷி, மிருகண்டு மகரிஷி. சரியா? அவர் வீட்டுக்கு சாதாரண ஆட்களா வருவாங்க, பெரிய பெரிய ரிஷிகள் வருவாங்க, முனிகள் வருவாங்களா இல்லையா? அப்ப அவங்க காலில் இவன் விழுந்து வணங்குனா அவங்க என்னென்ன ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க? சிரஞ்சீவியா இருன்னு வாழ்த்தி இருப்பாங்க, தீர்க்க ஆயுசா இருன்னு வாழ்த்தி இருப்பாங்க. அப்ப அத்தனை ரிஷிகளுடைய முனிவர்களுடைய வாக்கு பொய்த்து விடும் இவன் உயிரை எடுத்தாச்சுன்னா. அப்போ அப்படியே பொய்க்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இவன் இறந்துட்டான் அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிரும். அப்படியே அப்படி இல்லையா? அப்ப அவங்க சொன்னதையாவது நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்காகவாது இவன் என்ன பண்ணணும்? உயிர் வாழணும். ஏன்னா அவங்களுடைய தவ வலிமை வேற யாரோடைய இது இல்ல, அந்த ரிஷிகள் முனிவர்களுடைய தவ வலிமை இவனுக்கு என்னத்தை கொடுக்குது? அந்த வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருந்தது. புரியுதா? அதனால கண்டிப்பா ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பெரும் பேரு. சரியா? சரி, இதை ஏன் நம்ம திருவடியில வச்சிருக்கிறோம்? ஏன் சும்மா இப்படி வணங்கினா போதாதா? கையை மட்டும் தூக்கி வணங்கினா போதாதா? ஏன் காலில் கொண்டு வணங்கணும்னு சொல்றோம்? பணிதல்னா காலில் தான் விழுந்து வணங்குறோம். சரி, இதை இப்படியும் சொல்லிக்கலாமா? பணிவு தானே. நமக்கு ஒரு பகுதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளை முழுவதும் தாங்குவது அந்த பாதம் தான். சரியா? நம்மளை தாங்குவது அந்த பாதம். அடுத்து இந்த பாதங்கள் தான் எத்தனையோ சேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும். அந்த புண்ணியத்தை எல்லாம் பெற்றுவது இந்த பாதம் தான். சரியா? அதனாலதான் அதை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்றோம். சும்மா அந்த கை குப்புறது கை குலுக்குறதெல்லாம் ஆகாது. சரியா? அடுத்து முழு அனுபவத்தை தருவதும் அந்த திருவடி தான். சரி, இப்ப நம்ம கடவுள்கள் எல்லாம் பார்க்கிறோம். சரியா? 99% ஒரு சில கடவுள்களுக்கு 3 கால் இருக்கு, 4 கால்லாம் வச்சிருக்க நம்ம வச்சிருக்கிறோம். சரியா? ஒரு கால் வச்சிருக்க சாமியும் வச்சிருக்கிறோம். ஆனா எல்லா சாமிக்கும் கைகள்லாம் நிறைய இருக்கு, கண்ணு நிறைய இருக்கு. ஆனா திருவடி மட்டும் ஏன் 2 வச்சிருக்கிறோம்? ஞானம் கிரியை வேற. நமக்கு இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே, நமக்கு 2 கை இருக்குது, அதனாலதான் 2 திருவடி. 2 கையாலே 2 திருவடியை பிடிக்கும். ஏன்னா கூட 2 கால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால பிடிக்க முடியாது இல்லையா? அதனால சாமிக்கு கை நிறைய இருக்கும், ஆனா காலு 2 தான். அதான் திருவடி. சரியா? அதனால திருவடி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. சரியா? கண்டிப்பாக கணவன் காலிலும் பெண்கள், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா காலிலையும், சரி மாமனார் மாமியார் காலிலையும் விழுந்து வணங்கணும் அவங்க இருந்தாங்கன்னா. சரியா? அதுலலாம் வேறுபாடு பார்க்காதீங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 தடவை, இல்ல 2 தடவை வேண்டாம், ஒரே ஒரு தடவை நீங்க ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. மறுநாளைக்கு உங்க மாமியார் என்ன ஆகுறாங்கன்னு. என்னம்மா
ஆமா, அது தெரு ஃபுல்லா சொல்லுவாங்க, ஏன் மருமாவா என் காலில் விழுந்துட்டா, ஏன் மருமாவா காலில் விழுந்துட்டா அப்படின்னு. அதுக்கு அடுத்து சண்டையே போட மாட்டாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டுலாம் இருக்குது. எங்க ஊர்ல அப்படிலாம் நடந்திருக்குது. எங்க வகுப்புகள்ல அப்படி மாறினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரியா? உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அப்படியா? அப்படி இல்லையா? விட்டு கொடுக்குறவங்க யாராவது கெட்டு போவாங்களாமா? கெட்டு போகவே மாட்டாங்க. ஒரு தடவை நமக்கு அது போக சிவனடியார் அப்படின்னாலே என்னது இருக்கணும்னு சொல்றோம்? பணிவு. பணிவு இல்லைன்னா அவங்க சிவனடியாரே கிடையாது. ஆமா, சரியா? அதனால நமக்கு உயர உயர பணிவு வேணும். அந்த பணிவு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா, உங்க மாமனார் மாமியார், கணவர் காலில் ஒரே ஒரு தடவை மட்டுமாவது விழுந்து வணங்கி பாருங்க. அந்த வீட்டில் எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் நீங்களே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. டெக்னிக் இதுதான், பிடிச்சுக்கோ. ஆமா, உண்மையிலே அதுதான். இதுதான் நல்ல டெக்னிக்கும் கூட. கெட்டே போக மாட்டோம். அந்த குடும்பம் சிறந்து வாழும். ஏன் அப்படின்னா குடும்பத்திற்கு தேவை என்னது? அன்பும் நிம்மதியும். இப்ப மாமியாரும் மருமகளும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு ரேடியா கட்டினது மாதிரி இங்க நிக்கொண்டு அங்க நிக்கொண்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இது இங்க நிக்க கத்திட்டு கிடக்கும், இது இங்க நீ கத்திட்டு கிடக்கும். வீடு காது அடைக்கும். அப்படியே அப்படி இல்லையா? அப்படிதானம்மா? அப்படியே அப்படி இல்லையா? அப்படிதான் இருக்கும். சரியா? அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒற்றுமையா இருந்தாங்கன்னா நீங்க விழுந்ததோ என்னமோ ஒரு தடவை தான். பெரிய புராணத்துல வருதுல்ல இல்லையா? வீழ்ந்தவர் வென்றார். சரியா? வீழ்ந்தவர் தான் வென்றாங்க. நிக்கவெல்லாம் வென்றவன் கிடையாது. சரி, அவங்களாம் தோத்து போனவங்க. அதனால உங்க மாமியாரை தோற்கடியுங்கள். சரியா? மாமியாரெல்லாம் தோற்கடியுங்கள். அது உங்க கையில தான் இருக்குது. ஆமா, அன்பால தான். பின்ன என்ன கண்ப கொண்டுட்டா சண்டை போட சொல்லி தோற்கடிக்க சொல்லுது. கொடுக்குறாங்களோ? அடாடாடாடா, உங்க மைண்ட் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பாமா. இப்பமே இப்ப நான் நாளைக்குன்னு சொன்னது டூ லேட். இன்றை இப்பொழுதே நம்ம சைவம் அதைத்தான் சொல்லுது. இப்ப கிளாஸ் முடிஞ்சு போனீங்கன்னா சரண்டர் தான். சரியா? சரியா? ஆமா, எல்லாத்துக்கும் மாமனார் மாமியார் இருக்குது. அடுத்து நீங்களும் ஒரு காலத்துல மாமியார் ஆக போறவங்க தான். சரியா? நீங்க யாரும் மாமியார் ஆக மாட்டீங்களா? ஆயிருக்கீங்க. அதைத்தான் சொல்லுது. சரியா? எல்லாரும் ஒரு காலத்துல இருப்போம், அடுத்த நிலைக்கு வந்துதான் ஆகுவோம். சரியா? யாருக்குமே ஒரே நிலைங்கிறது கிடையாது. அதனால கண்டிப்பா காலையில எழுந்த உடனே பிள்ளைங்களுக்கு இதை பழக்கப்படுத்துங்க. அந்த பழக்கம் ரொம்ப நல்லது. சரியா? அப்ப இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வீட்டுல, ஏன்னா நம்ம எடுத்துக்காட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க பழகுவாங்க. அப்படி அல்லாத பட்சத்துல இந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? அத பழகவே மாட்டாங்க. அப்ப முதல்ல தாய் தந்தையருக்கு, சரியா, வீட்டுல இருக்கிற பெரியவர்களுக்கு. சரி, சப்போஸ் இப்ப உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரங்களுடைய அண்ணனோ யாரோ வந்திருக்காங்கன்னாலும், ஐயோ அவங்கள நம்ம வீட்டுல இல்ல, வீட்டுல இல்லாதவங்க எல்லாம் நினைக்க கூடாது. அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, வயசுல பெரியவங்க. சரியா? குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை சொல்லி கொடுங்க. இது வடநாட்டுல இந்த கலாச்சாரம் இப்பவும் இருக்கு, தெரியுமா? வடநாட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து தாத்தா இறங்கினாருன்னா அது அழுக்கா கிடக்கு அப்படின்லாம் பார்க்கவே மாட்டானுங்க. உங்களை மாதிரி பஞ்சாங்கிற நமஸ்காரம்லாம் வாங்க மாட்டாங்க. பையங்க சாஷ்டாங்கமா தான் விடுவானுங்க. அவனும் வெள்ளை பைஜாமா தான் போட்டிருப்பானுங்க. சாஷ்டாங்கமா விழுந்துதான் ரயில்வே ஸ்டேஷன்ல நாளும். அப்ப அந்த வடநாட்டு கலாச்சாரம் இன்னும் மாறாம தானே இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆனா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா சிரிப்போம். வீட்டுல யாராவது ஒரு பிள்ளைங்க ஆசீர்வாதம் வாங்கினா உடனே என்ன பண்ணுவோம்? சிரிப்பு தான் நடக்குது. அந்த காலத்துல கல்யாண வீட்டுல இருந்துச்சு, பெரியவங்களான வீட்டுல இருக்கும். சரி, அப்படிலாம் இருந்தது பழக்கம்.
அடுத்து நல்ல பண்டிகைகளுக்காக அந்த ஆசீர்வாதம் வாங்குற கலாச்சாரம் இருந்துச்சு. இவங்க எல்லாமே போய் கத்தி எடுத்து வெட்டுறதுல நிக்குது. கேக்கு தானே வெட்டுறோம், அங்க ஆசீர்வாதமா வாங்குறோம், அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா? அப்போ நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. புரியுதா? ஆசீர்வாதம். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு குரு அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே ஒரு விதத்துல குரு தான். எல்லாருமே ஒரு விதத்துல குரு தான். நமக்கு யார் யாரெல்லாம் ஒவ்வொரு இதை சொல்லி தராங்களோ அது எல்லாமே என்னதுதான்? குரு ஒரு விதத்துல. சரியா? அடுத்து யார் இடத்துல நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா குரு. சரியா? குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? குருட்டை நீக்குபவர் தான் குரு. சரியா? இந்த குருவை பத்தி பேசணும்னா ஒரு 2 வகுப்பாவது ஆகணும். நீ எடுத்து வந்தது எதையுமே பேசல. குருவை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இந்த ஆசீர்வாதம் வாங்குறதுல நிப்பாட்டியாச்சு. சரி. மனைவி கணவர் காலில் விழுந்து தீட்சை வாங்குறவங்களுக்கு ஒண்ணு, தீட்சை வாங்காதவங்களுக்கு ஒண்ணு. தீட்சை வாங்கிட்டாங்க, சிவ பூஜை வாங்கிட்டாங்க, அவங்க எப்படி அவங்க கணவர் வாங்காதவங்களா இருப்பாங்க. காலில் எப்படி விழுந்து அதத்தான் சொன்னோம்ல, சிவமாக பாவிச்சிருங்கன்னு சொல்றோம்ல. தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் குருநாதர் தவிர யார் காலையும் விழக்கூடாது. அம்மா அதத்தான் சொன்னோம். தீட்சை வாங்கி இருந்தாலும் அவங்க மனம் நோகும் அப்படின்னா, ஆமா அதத்தான் சொல்றேன் நான், மனம் நோகும் அப்படி என்றால் மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன். சரியா? அம்மாவுக்கும் அப்படிதான் சொன்னோம். ஏன்னா இது நான் ஐயாட்ட கேட்ட சந்தேகம் தான். இப்ப எங்க அம்மா தீட்சை எடுத்திருக்கிறாங்க சமயம், நான் நிர்வாணத்துல இருக்கிறேன், அப்ப நான் வாங்க முடியுமான்னா கூடாது. ஏன்னா ஆனா பொது நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியில வாங்கணும்னா வாங்கிக்கிடலாம். ஏன்னா எல்லாரும் இது பண்றாங்க, நீ மட்டும் வாங்கலன்னு மற்றவங்க யோசிப்பாங்க, அப்ப பிள்ளைய யோசிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வாங்கிக்கிடலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. புரியுதா? அப்ப நீங்க சிவமா பாவீங்க, தவறே கிடையாது. சரியா? அதுதான் நம்ம பாவனையில தான் இருக்குது. சரியா? பெரும் கெடுதல் கிடையாது, பெரும். சரியா? ஏன்னா நமக்கு பணிவு கூட கூட நமக்கு பெருமான் வந்து நம்மளால பலப்படுத்த தான் செய்வார், நம்மளை குறைக்க மாட்டார். அடுத்து வயசுல குறைஞ்சவங்ககிட்ட வாங்க வேண்டாம். சரியா? வயசுல குறைஞ்சவங்ககிட்ட யார்ட்டையும் வாங்க வேண்டாம். ஆனா இப்ப அவங்க மைனி இருக்கிறாங்க, அவங்க கணவன் மனைவியா நிக்கிற போது நீங்க வாங்கணும். புரியுதா? ஏன்னா அண்ணன் மூத்தவர் ஆயிடுறாரு, அவங்களுடைய பத்தினியும் அவங்களுக்கு சமம் தான், சிவசக்தியா தான் வருவாங்க. புரியுதா? தனியா வாங்கக்கூடாது, அதை சொல்றேன். ஏன்னா வயசு குறைஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னா தனியா இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வயசு குறைஞ்சவங்ககிட்ட யார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு இது கிடையாது. வயசுக்கு மூத்தவங்ககிட்ட கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கலாம், அது தவறே கிடையாது. இந்த செய்தியை வந்து நமக்கு மார்க்கண்டேயர் வரலாறுல இருந்து எடுத்துக்கிடலாம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் பூரணமா கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்நாளை கூட்டும். சரி, ஏன் வாழ்நாளை கூட்டணும்? சாதனை செய்வதற்கு வாழ்நாள் வேணும். சீக்கிரம் பொட்டுன்னு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து சாதனை செய்ய முடியாது. இதே மாதிரி பிறப்பு அடுத்து கிடைக்குமாங்கிறது தெரியாது. அப்ப இருக்கிறதுலயே பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்காக தான் வாழ்நாளை கூட்டுவது. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக வாழ்நாளை கூட்டல, அது நம்மளுடைய நோக்கமும் கிடையாது. சரியா? 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், பேரன் பேத்தி அதுக்கு அடுத்த உள்ள ஒரு பேரன் பேத்தியும் பார்க்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. அப்படியா? அப்படி கிடையாது. சரியா? வாழ்நாளை கூட்டுவது வந்து நமக்கு வந்து எதுக்கு? சாதனைக்காக தான். சாதனை செய்யாம வாழ்நாளை கூட்டினாலும் அது வீண். சரியா? சரி, அதனால கண்டிப்பாக ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முக்கியமானது. சரி, ஏன் பெண்கள் வந்து ஆண்கள் காலில் விழணும்னு சொல்றோம்? இது ஜாதக ரீதியாக ஒண்ணு இருக்குது. ஆமா, சரியா? ஆண்கள் காலை பிடிச்சு விட சொல்லுவாங்க தெரியுமா பெண்களை? அது காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அவர்களுடைய காலிலையும் ஆண்களுடைய காலிலையும் இந்த பெண்களுடைய கையில சுக்கிரன், சனி சுக்கிர யோகம் வரும். சரியா? அதனால
அதை செய்ய சொல்றது. அப்படிங்கும்போது அந்த வீடு எப்பவுமே எப்படி இருக்கும்? செல்வ செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுது. அதனாலதான் விஷ்ணு காலை அமைக்கி விட்டுக்கிட்டு எப்பவும் பாதத்துல இருப்பாங்க, தெரியுதா? அதுக்குதான். அதனால அங்க செல்வம் நிலைத்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சுக்கிரன், சரியா? ஆண்களுடைய காலில் சனி பகவான், அது ரெண்டும் சேரும் போது யோகம், அதுக்காக சொல்லப்படுது. அதனால கணவன், இந்த மனைவி கணவனுடைய காலை பிடிக்கிறதுல தவறு கிடையாது. வாராம இருந்துருங்க, சரியா? வாரி விட்டுறாதீங்க, சரியா? இதுதான் சான்ஸ். வாரி விட்டுட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, அடுத்ததா வழிபடக்கூடியவர் குரு, சரியா? குருவின் நிறம் என்ன? குருவுக்குன்னு ஒரு நிறம் உண்டாம் அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லி இருக்குது, சரியா? செம்மை நிறம், சரியா? சரியான பதில். செம்மைப்படுத்துவது. குருவும் கெழுவும் நிறன் ஆகுமே, சரியா? குருவும் கெழுவும், கேளு சிறப்பு நகரம், கெழுவும் நிறன் ஆகுமே, இது தொல்காப்பியத்துல சொல்லி இருக்குது, தொல்காப்பிய சூத்திரம், சரியா? அப்போ குருவுடைய நிறம் கெழுவும், கெழு அப்படின்னா செம்மை, கெழு அப்படின்னா செம்மை. கேழ்விறகு அப்படின்னு சொல்றோம்ல, கேழ்விறகு என்ன நிறத்துல இருக்குது? செம்மை நிறம், அதான் கேழ்விறகம். அந்த விறகுல செம்மையா இருக்கிறதுனால அது காரண பெயர், சரியா? அடுத்து குரு செம்மை நிறம், ஏன்னா நம்மளை செம்மைப்படுத்துபவர், அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது, சரியா? இந்த குருவினுடைய இத அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நிறைய இருக்குது குருவை பத்தி, நம்மளுக்கு நிறைய. அதுபோக இன்னைக்கு நான் சொல்ல வந்த செய்தியே குருவை பத்தி தான், ஆனா குருவை பத்தி பேசுறதுக்கு டைமே இல்லை. அடுத்து இன்னைக்கு காலையில ஐயாவும் அதை பத்தி எடுத்தாரு, குருவை பத்தி எடுத்தா. அப்பவே நினைச்சேன், நம்ம நினைச்சு வர்றதெல்லாம் ஐயா நமக்கு ஒரு முன்ன கட்டி சொல்லிடுறாரு அப்படின்னு. ஏன்னா பெருமான் வந்து எவ்வளவு தன்னை ஒடுக்கி வாரான் அப்படிங்கிற செய்தியை தான் நானே எடுத்து வச்சிருந்தேன். ஆமா, அது ஐயா காலையிலே சொல்லிட்டாரு. சரி, அதனால இத அடுத்த வாரம் பார்க்கலாம், சரியா? திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.